ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்எஸ்சி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த என்எஸ்சி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஆனது போஸ்ட் ஆஃபீஸ் வழங்குகிற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வழங்குறதுனால இதில் ரிஸ்க்குங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ இது ஒரு 100% சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இந்த என்எஸ்சியில் நம்ம 80Cயில் டேக்ஸ் ஃப்ரீ அப் டு 1.5 lakhs வரைக்கும் பெறலாம். ப்ளஸ் இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் 1 year கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்எஸ்சி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஃபினான்ஷியல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஸ்கீம்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் ஸ்கீம். நீங்கள் இதில் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த என்எஸ்சி ஸ்மால் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறக்காகவும் டேக்ஸ் சேவ் பண்ணுறக்காகவும் மெயினாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் 3 months ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டோட டென்யூர், அதாவது மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 5 years. இதுக்கு முன்னாடி இது 10 years வரைக்கும் இருந்துச்சு. பட் இப்போ அதை 5 years-ஆக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இதில் இண்டிவிஜுவல், ஜாயிண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் மைனர்ஸ் யார் வேணாலும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் மைனர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கார்டியன்ஸோட சப்போர்ட்டோட இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதில் மினிமம் நீங்கள் 100 rupeesலேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 100-ஆ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது 100, 200 அது மாதிரி எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ், அதாவது இந்து கூட்டு குடும்பம், ட்ரஸ்ட் அண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக 8% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் 2 types ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒன்று என்எஸ்சி 8 version அண்ட் என்எஸ்சி 9 issue. இதில் என்எஸ்சி 9 issueவை 2015லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக என்எஸ்சி 8 version மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டர் 80Cயில் இருக்குது. நீங்கள் அப் டு 1.5 lakhs வரைக்கும் பர் இயருக்கு நீங்கள் டேக்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெட்டரான டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100-ஆ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 rupeesலேருந்து அமௌண்ட்டை எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது. இதோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 8% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 3 months ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆனுவலி கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இதை மெச்சூரிட்டி அப்போ தான் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த என்எஸ்சி ஸ்கீமில் நீங்கள் அப் டு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட டென்னர் பார்த்தீங்கன்னா 5 years. இதில் நீங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100-ஆ இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு 80Cயில் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த என்எஸ்சி ஸ்கீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்க்கு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் சப்போஸ் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேங்க் அண்ட் என்பிஎஃப்சிஸ், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் நீங்கள் என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை செக்யூரிட்டியாக சப்மிட் பண்ணி லோன் வாங்கிக்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம கோல்டை ஒரு செக்யூரிட்டியாக வச்சு லோன் வாங்குறோமோ அதே போல் இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டையும் ஒரு செக்யூரிட்டியாக வச்சு நீங்கள் எமர்ஜென்சிக்கு லோன் வாங்கிக்கலாம். இந்த என்எஸ்சி ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் டெத் ஆகிட்டார்னா அவருக்கு பின்னாடி அவங்களோட நாமினிஸ் இதைய யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்எஸ்சி அக்கௌண்ட் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல், இதில் எப்படி
இந்த மெச்சூரிட்டி பீரியட்க்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீமெச்சூர்டாக வித்ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் டெத் ஆகிட்டாரு அல்லது கோர்ட் ஆர்டர் பேரில் மட்டும்தான் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியும். அதை தவிர வேறு எந்த விதத்துலையும் க்ளோஸ் பண்ண முடியாது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப் டு 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் இதில் டேக்ஸை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ஆனது ஆனுவலி காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ஆனுவலி காம்பவுண்ட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு இயருக்கும் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் சேர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா சப்போஸ் நீங்கள் 1000 rupeesக்கு ஒரு NSE சர்டிஃபிகேட் பை பண்ணுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் அந்த இனிஷியல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் இயர் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1000 rupeesக்கும் அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்க்கும் ரெண்டுக்குமே சேர்த்து டேக்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2019 1000 rupeesக்கு ஒரு NSE சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் அதாவது 2019 நீங்கள் வாங்குகிற இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1000க்கு நீங்கள் பே பண்ணுற அதாவது எபோவ் 5 lakhs ஸ்லாப்குள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் த செகண்ட் இயர் 2020 நீங்கள் அந்த 1000 rupeesக்கும் அதில் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்க்கும் சேர்த்து நீங்கள் டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் பே பண்ண அந்த 1000 rupeesக்கான டேக்ஸை செகண்ட் இயரில் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. லாக்இன் பீரியடும் ரொம்ப கம்மி, ப்ளஸ் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்குது. அது எப்படிங்கிறத பார்ப்போம். இதே ELSS ஃபண்ட்ஸு கூட கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் 12 to 15% கிடைச்சாலும் இதோட லாக்இன் பீரியட் 3 years. இதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பொறுத்து இதோட ரிட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும். பட் NSE ஒரு கவர்மெண்ட் கேரண்டீடு பாண்டுனால இதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இதே PPFல பார்க்கும்போது உங்களுக்கு லாக்இன் பீரியட் 15 years இருக்குது. இதில் லாக்இன் பீரியட் ரொம்ப கம்மி தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் நியர் டு சேம் தான் இருக்கும். NPSல பார்த்தீங்கன்னா 8 to 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. டில் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதுலேயும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது. FD ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை கம்பேர் பண்ணும்போது அதை விட இதுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். சேம் 5 years இதுக்கும் லாக்இன் பீரியட், ரிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இது கவர்மெண்ட் ஸ்கீம்ங்கிறதுனால உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் அதிகமாக இருக்காது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா மினிமம் அப் டு 1% இதில் வேரி ஆகும். மற்ற ஸ்கீமை விட லாக்இன் பீரியட்லேயே ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட்லேயே ஆகட்டும், ரிஸ்க்லேயே ஆகட்டும் பெட்டரான ஆப்ஷன். இல்லை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதாவது டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு, உங்களுக்கு மெச்சூரிட்டி அப்போ என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் 10,000 ஃபஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5 years கழிச்சு அதாவது மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு 14,625 rupees கிடைக்கும். இதே 25,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 5 years கழிச்சு உங்களுக்கு 36,563 rupees கிடைக்கும். 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 73,126 rupees கிடைக்கும். இதே 75,000 கட்டுறீங்கன்னா 5 years கழிச்சு உங்களுக்கு 1,09,690 rupees கிடைக்கும். இதே 1 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு 1,46,254 rupees கிடைக்கும். ஸோ இந்த NSEங்கிறது ஒரு மாடரேட்டான ரிஸ்க் கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதில் டேக்ஸ் சேவும் பண்ணிக்கலாம். இதில் கோல்டு எப்படி நீங்கள் செக்யூரிட்டியாக வச்சு லோன் வாங்குறீங்களோ அதே போல் இந்த NSE சர்டிஃபிகேட்டையும் ஒரு செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணி நீங்கள் எமர்ஜென்சிக்கு லோன் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம NSEனா என்ன, அதில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதோட ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.